ஹலோடா ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வெல்கம் டு டெலிவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் அக்கா மக. எனக்கு கேட்குது, யூஸ்வலாக மாமா பொண்ணு இல்லை தாய் மாமா அப்படி தானே வைப்பாங்க. எதுனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன எப்படி வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறது ஐ கேன் ஃபீல். சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு வச்சேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த ஒன் ஷாட் 18+ கண்டென்ட் இருக்கும்டா. ஸோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரியோட குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். ஜிம்மனோட அக்கா பொண்ணு தான் நீங்கள். அண்ட் நீங்கள் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. அவங்களுக்கு ஏஜ் 18, அப்புறம் ஜிம்மனுக்கு ஏஜ் 30. ஸோ ஜிம்மன் வந்து நீங்கள் 6th படிக்கும்போதே ஜிம்மன் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்குன்ட்டு அப்ராட் போயிருப்பார். ஸோ அப்படியே அங்கேயும் வேலையும் கிடச்சி செட்டிலும் ஆகிருப்பார். கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆகுது நீங்கள் ஜிம்மனை பார்த்து. அவங்களுக்கு உங்கள் மாமா ஜிம்மன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஜிம்மன் அப்ராட் போனதுக்கப்புறம் ஃபோனில் அடிக்கடி பேசுவீங்க. பட் ஆஃப்டர் அ சர்டன் பீரியட் அவங்க ஜிம்மனுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவர்கிட்ட பேசுகிறனாலே உங்களுக்கு ஷையாக இருக்கும். உங்கள் அம்மா ஃபோன் கொடுத்தா கூட 1 or 2 லைன்ஸ் பேசிவிட்டு அப்படியே போயிடுவீங்க. ஸோ இதுதான் இன்ட்ரோ. இப்போ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஜிம்மன் தான் ஒரு பெரிய தோழி எடுத்துகிட்டு வந்து ஒரு மீட்டு முன்னாடி வச்சுட்டு அங்கே நின்று அந்த வீட்டை தான் பார்த்துட்ருக்காரு. 7 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது நான் இங்கே வந்து அப்படின்ட்டு ஜிம்மன் அந்த வீட்டையே பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக அவங்க பின்னாடியிலேருந்து ஒரு சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, டேய் மச்சான், வெக்கேஷனுக்கு நீ உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீ வரணும், என்னையும் வேண்டாம் சேர்த்து கூப்பிட்டு வர அப்படின்ட்டு புலம்பிகிட்டே பேசிகிட்ருக்காரு. ஜிம்மன் தான் எதையுமே கண்டுக்காமல் அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. டேய், இங்கே ஒருத்தன் பேசிகிட்டே இருக்க, நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க அப்படின்னு அவங்க ஜிம்மன் பின்னாடியே போகிறாரு. டேய் மச்சான், என்னடா இது, இங்கே வந்து இறங்கினவொடனே டவரு கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது. டேய் தேவங்க வாயை முட்டு வாடினேன். ஏடா வந்திருக்கிறது வில்லேஜ் சைடு, அப்புறம் எப்படிடா டவர் கிடைக்கும்? எல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும், மூடிட்டு வா அப்படின்னு ஜிம்மனும் தேவங்கவும் பேசிகிட்டே உள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா தான் கிச்சன்லேருந்து வந்து ஜிம்மனை பார்த்து, டேய் ஜிம்மன், உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ தான் அக்காவை பார்க்கணுன்னு தோணுச்சா உனக்கு? எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஃபேஸை உங்கள் அம்மா கப் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்காங்க. அக்கா போதும்ண்ணே போதும், பாச மழையே புரியாதுக்கா, அதான் வந்துட்டேன்ல, இனிமேல் ஒரு 1 மந்த்துக்கு இங்கே தான். 1 மாதம் தானா? என்னடா சொல்கிற? லீவ் வேணும் கேட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வர வேண்டியதானே? அது எப்படிக்கா முடியும்? நீ கேட்டவுடனே லீவ் வேணும் உனக்கு தூக்கி கொடுத்துருவானா? இப்போ வந்ததே பெரிய விஷயம். 1 மந்த் லீவில் இருக்க வரைக்கும் ஜாலியாக இருக்க வேண்டியது தான். ஏதாவது சொன்னால் இப்படியே பேசி வாயடிச்சிச்சுமன், இப்படியே பேசி வாயடிச்சிரு. ஏண்டா காலையில் வரேன்னு சொன்னேன், இப்போது மதியானம் ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன், எப்போ வரேன்னு சொன்னால் எப்படா வர? அக்கா நான் வேணுனேவா வரல, டிராஃபிக்கா, அதனால தான் டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிட்டோம், அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு. உங்கள் அம்மா ஜிம்மனை முறைக்கிறாங்க. நீ வேணால் தேவங்கிட்ட கூட கேட்டு பாரு அப்படின்னு ஜிம்மன் தேவங்க பார்க்குறாரு. அப்போ உங்கள் அம்மா தேவங்க பார்த்துட்டு, டேய் நீயுமா வந்திருக்க, இவன் சொல்லவே இல்லைடா, வாடா தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் தேவங்கிட்டேயும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜிம்மன் கண்ணு யாரையோ தேடுது. உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, டேய் ஒய்யன் வந்துருவாடா, அவள் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது, ஸோ இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் நடக்குது, அதை முடிச்சுட்டு ஒய்யன் சாயந்தரமாக வந்துடுவா. நான் ஒன்றும் அவளெல்லாம் தேடலையே. அதான் தெரியுதே நீ யார் தேடினேன்னு பச்சையா. சரி இப்படியே விட்டால் பேசிகிட்டே இருப்பீங்க, நீங்கள் 2 பேரும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கா அதெல்லாம் வேணாண்ணே, நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம், நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்குறோம் அப்படின்னு ஜிம்மனும் தேவங்கவும் மேலே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஈவினிங் ஆகுது, நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. அம்மா எங்கம்மா இருக்க நீ அப்படின்னு உங்கள் அம்மாவை நீங்கள் கூப்பிட்டுட்டே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா கிச்சனில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அம்மா ஒரு காஃபி போடுமா, தலை வலிக்குது, எக்ஸாம் எழுதிட்டு வந்து. போடுறேன்டி, எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? அதெல்லாம் நல்லாதாம்மா பண்ணேன். சரி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக ஒரு ஹாஃப் சாரியும் ஹிப் செயினும் எடுத்து போட்டுட்டு வரீங்க. அம்மா காஃபி ரெடி ஆகிடுச்சா இல்லையாம்மா? நீ நினச்ச நேரத்துக்கு என்னடி எல்லாம் உன் கைக்கு வருமா? வெயிட் பண்ணிடி, போட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க.
இப்போ தாலும் இந்த ஹிப் செயின் வாங்கினதுலேருந்து ஹிப் செயினை ஒன்று போட்டுட்டு தெரியும் நீ. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். உனக்கு என்ன? எனக்கு இப்போ காஃபி கிடைக்குமா கிடைக்காதா? இருடி போட்டுட்ருக்கேன், தரேன். எவ்வளோ அவசரம் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு உங்கள் அம்மா காஃபி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் கிச்சன் வார்ட்ரோப்லேருந்து ஒரு பாக்ஸ்லேருந்து பிஸ்கெட் எடுத்து உங்கள் வாயில் வச்சுட்டே அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. அம்மா சீக்கிரமா, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுதாம்மா காஃபி அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா உங்கள் முன்னாடி ஜிம்மன் தான் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. மாமா, மாமா இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு 2 நிமிஷம் ஷாக்லேயே நிற்கிறீங்க. இந்த சைட் ஜிம்மன், ஒயனா இது சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி வளர்ந்துட்டா அப்படின்ட்டு உங்களை அட்மையர் பண்ணிவிட்டு ஜிம்மன் தான் நின்றுட்டுருக்காரு. அவங்க அம்மா கரெக்டாக வெளியில் வந்து, ஏ ஒயன் எந்தாடி காஃபி? அப்போது நீங்கள் உங்கள் அம்மாட்ட காஃபியை வாங்கிட்டு, சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன், மேலே ரூமுக்கு போயிட்டு குடிக்கிறேன் அப்படின்னு உங்கள் காஃபியை வாங்கிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏய் ஜிமின் என்னடா பண்ண? அக்கா அவள் வந்து பார்த்துட்டு முகம் கூட கொடுத்து பேசாமல் ஓடிட்டாக்கா. நான்லாம் உன் பொண்ணை கலாய்க்கலன்னு. அது சரி ஏதோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கிச்சனில் வேலை பார்க்க போயிட்டாங்க. இங்கே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு டோரில் அப்படியே சாய்ந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது. உங்கள் ஹார்ட் பீட் அப்படி ஸ்பீடாக துடிக்குது. மாமாவா அது? இந்த அம்மா என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை மாமா வராருன்னு? ஜிமின் மாமா, ஐயோ எனக்கு ஏன் அவரை பார்த்தோன்னே இப்படி ஆகுது? ஒயன் ஒரே எம்பாரசிங்காக இருக்குது. கடவுளே, நான் எதுக்கு பார்த்தோன்னே அப்படி ஓடி வந்தேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயன், உனக்கு வேறு யாரும் தேவையில்லை. நீயே எம்பாரசிங் மூமெண்ட்டு நீயே க்ரியேட் பண்ணிப்ப. மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு. இத்தனை வருஷம் என்னை பார்க்க வந்தாரா? வரவே இல்லை. 7 வருஷம் ஆகுது. ஃபோனில் மட்டும் பார்த்து ரசிப்பேன். அவ்வளோ அழகாக இருப்பார். இப்போ திடீர்னு நேரில் வந்து நின்னா என்ன பண்ணுறது? இருந்தாலும் எனக்கு அவர் மேலே கோவம் தான். 7 வருஷமாக என்னை பார்க்க வந்தார், அவர் வரவே இல்லை. ஐயோ கடவுளே, திடுதிப்புன்னு வந்து நிற்கிறாரே அப்படின்ட்டு நீங்கள் இங்கே உங்கள் ரூமில் புலம்பிட்டு இருக்கீங்க. இப்படி நைட் ஆகுது. எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு தூங்க போயிட்டீங்க. அப்போது உங்களுக்கு தான் தாகமாக இருக்குன்னு கீழே தண்ணி குடிக்க வந்திருப்பீங்க. இதுக்கு தான் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுப்பேன். இப்போது தூக்க கலக்கத்தில் எஞ்சி கீழே வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டே திரும்புகிறீங்க. பார்த்தா ஜிமின் தான் உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. மாமா, ஜிமின் மாமா அப்படின்னு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் தான் உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு. இவர் இங்கே என்ன பண்ணுறாரு இந்த டைமில்? ஏய் ஒன்றைத்தான். சொல்லுங்கள் மாமா. என்னடி காலையில் பார்த்த பேசாமலே போயிட்ட? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ஏண்டி பார்த்து மாமனை பேசணும் அப்போல்லாம் தோணாதா உனக்கு? அப்படிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, அதான் மேலே போயிட்டேன். ஓ, அப்போது உன்னை வந்து எனக்கு பேசணும்லாம் தோணல, அப்படியே என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருந்தது, அதான் ஓடிட்டேன், அப்படி தானே? நீங்கள் ஆமான்னு தலையாட்டுறீங்க. சரி, இந்த நேரத்தில் எது கீழே வந்த? தாகமாக இருந்தது, அதான் தண்ணி குடிக்க வந்தேன். ஓ, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு விட்டுட்டு போனீங்கல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பேசாதீங்க, எனக்கு செம்ம கோவமாக இருக்குது உங்கள் மேலே, போங்க அப்படின்னு நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு நிற்கிறீங்க. ஏய் என்னடி, மாமா உன்னை பார்க்க 7 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், ஆனால் நீ என்னடானா இப்படி கோவப்படுற? சாயந்தரம் என்னடானா பார்த்தோன்னே மேலே ஓடிட்ட. சரி அப்போ தான் பேசலை, இப்போயாவது பேசுவான்னு பார்த்தா ஏடி மூஞ்சி திருப்பிட்டு நிற்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக தேவன் கீழே வராரு. என்னடா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தேவங்க தான் ஜிம்மனை பார்த்து கேட்டுகிட்டே வராரு. நீங்கள் தேவங்க பார்த்து, தேவங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உங்கள் ஃப்ரெண்டு மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், அவரை என்கிட்ட பேச வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு மூஞ்சி திருப்பிட்டு நீங்கள் தான் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மா ஏதோ வேலை இருக்குன்ட்டு வெளியில் போயிருக்காங்க. ஜிம்மனும் தேங்கும் ஹாலில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் தான் மேலேருந்து கீழே வரீங்க, மேலே போகிறீங்க, மாற்றி மாற்றி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் தான் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஜிம்மன், ஏய் எங்க வாடி,
நீங்கள் ஜிம்முன்னு சொல்கிறத காதலே வாங்காமல் போயிட்டுருக்கீங்க. ஏய் ஒய்யன் ஒன்றை தாண்டி நீங்கள் வாடி. நீங்கள் தேவங்க பார்த்து தேவங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வைங்க. நான் அவர் மேலே கோவமாக நான் அவர் கூட்டம்லாம் வரமாட்டேன் அப்படின்னு நீங்களும் திரும்பி மேலே போகிறீங்க. வாய் தாண்டி வாய் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா சின்ன பிள்ளையா பார்த்தது இப்போ இப்படி வளர்ந்துட்ட. ஆனால் அது கோவம் மட்டும் உன்னை விட்டு இன்னும் போவே இல்லடி. தேவங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். அது எப்படி மாறும்? அப்பையும் எப்பையும் ஒயன் தானே. இவரை மாதிரி என்ன நான் இவரை விட்டுட்டா போயிட்டேன். அதெல்லாம் ஒயனால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் திரும்பியும் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. டேய் மச்சான் இவ்வளோ ரொம்ப வாய் அதிகமாக இருக்குடா. டேய் ஜிமினா என்னடா ஒன்று பேசணுன்னா நீங்கள் 2 பேரும் பேசணும். அது என்ன என்கிட்ட டிரான்ஸ்மிட் ஆகி பாஸ் ஆகுது அப்படின்னு தேங்க சிரிக்கிறாரு. டேய் வாயை மூடுன்னு இங்கே அவள் பேச மாட்டேன். நான் உட்காந்துட்ருக்கேன். உனக்கு சிரிப்பு தான் வேண்டி கிடக்கா? ஏய் ஒய்யன் நில்லுடி. இப்போ என்ன பேசுடி ப்ளீஸ்டி. மாமா 7 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போயிட்டேன்னா உனக்கு தான் தெரியும்ல. மாமா படிக்க போயிட்டேன் அப்ராட் ஸ்டடீஸ்ன்னு. நீ ஃபோன் பேச சொன்னாலும் ஃபோனில் ஒழுங்காகவும் பேச மாட்டேற. ஃபோன் உங்கள் அம்மா உங்ககிட்ட தந்தால் கூட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே ஓடிடுற. நான் என்னடி பண்ணுறது? ஃபோன்லேயும் ஒழுங்காக பேச மாட்டேறேன். தேங்கன்னா அப்போ நான் ஃபோன்லேயும் ஒழுங்காக பேச மாட்டேன் அப்படி தானே? அப்போ நான் இப்பயும் ஒழுங்காக பேச மாட்டேன். அவரும் போக சொல்லுங்கள். ஏய் ரொம்ப பண்ணாதண்ண. அவன்கிட்ட எதுடி பேசுகிற? என்கிட்ட சொல்லுடி. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நேரா. அதெல்லாம் சொல்ல முடியாது தேவங்கன்னா சொல்லிடுங்க. ஏய் என்னாடி நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போ பேசுவே பேச மாட்டியா? எவ்வளோ நேரம் தான் நானும் கெஞ்சுறது. இப்போ என்ன உனக்கு நான் அப்ராட் விட்டு ஸ்டடீஸ்க்கு போயிட்டேன். சாரி என்ன சாரி. பேசுவே பேச மாட்டியா நீ? நீங்கள் மேலே போகலான்னு போயிருப்பீங்க. அப்போ திரும்பி நேராக சிமன் கிட்ட க்ளோஸாக வந்து அது எப்படி சிமன் மாமா உங்ககிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. கண்டிப்பாக என்னால் உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. அது சின்ன கோவம் இருந்தது தான். ஆனால் நேற்று எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பயே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் ஃபேஸ் கிட்ட போகிறீங்க. தேங் தான் இதெல்லாம் ஆன்னு பார்த்துட்ருக்காரு. ஏய் எதிடி இப்போ இவ்வளோ கிட்ட வர? எட்ட போடி. ஏன் மாமா நான் கிட்ட வரக்கூடாதா என்ன? ஏ ஒயன் எட்ட போடி. நீங்கள் டக்குன்னு ஜிம்மனை விட்டு எட்ட வந்துட்டு என்ன மாமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை அப்படின்னு ஜிம்மனை பார்த்து கண்ணடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறீங்க. ஜிம்மன் தான் இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ தேவங்க ஜிம்மனை பார்த்து டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? டேய் எனக்கே ஒன்றும் தெரில தேவங்கா. அவள் இப்போ என்ன பண்ணானே எனக்கு புரியலடா. டேய் மச்சான் ஒன்றும் சரியில்லை ஜிம்மனா சொல்லிட்டேன். அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேய் சின்ன பொண்ணுடா சும்மா இருடா. அவள் பண்ணுறத பார்த்தா அப்போல்லாம் தெரியலையே மச்சான். டேய் தேவங் வாய மூடுன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு தான் ஹார்ட் அவ்வளோ ஸ்பீடாக துடிச்சிட்ருக்கு. ஜிம்மன் மனசில் ஏய் என்னடி பண்ண என்ன பண்ண இப்போ? டேய் அவள் சின்ன பொண்ணுடா ஜிம்மனா சின்ன பொண்ணு அவ. ஜிம்மன் அவருக்கு அவரே சொல்லிகிட்ருக்காரு. எப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிம்மன் கிச்சனில் ஃப்ரிட்ஜை திறந்து கோல்ட் வாட்டர் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மன் கிட்டே போய் என்ன ஜிம்மன் மாமா என்ன பண்ணுற? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் கிட்ட க்ளோஸாக போகிறீங்க. ஏய் இப்போ எதுக்கிடி பேசிகிட்டு இருக்கும்போதே கிட்ட வர? ஒயன் சொல்கிறத கேளு. வேணாம் இதெல்லாம் தப்பு சொல்லிட்டேன். தப்புன்னா நான் பண்ணுறப்ப நீ ஏன் எதுலேயுமே தடுக்கவே மாட்டேன். நான் நேற்று கூட தான் உன்கிட்ட வந்தேன். நீ என்னை தடுக்கலையே. உன் வாய் மட்டும்தான் மாமா அப்படி சொல்லுது இதெல்லாம் தப்புன்னு. ஆனால் உன் மனசு அப்படி சொல்லலையே. உன் கண்ணை பாரு. ஏன் உன் கண்ணு கூட அப்படி சொல்லலை. உனக்கு பிடிச்சிருக்கு மாமா. ஆனால் நீனு வெளியில் தான் காட்ட மாட்டேற. ஏன் ஜிம்மன் மாமா இப்படி பண்ணுற? ஏய் யாரடி சொன்னா? யார் சொன்னா பிடிச்சிருக்குன்னு? இங்கே பாரு ஒயன் என் அக்கா பொண்ணு அப்படி மட்டும் நடந்துக்கோ. தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணாத. சின்ன பொண்ணுடி நீ சின்ன பொண்ணு. எதுக்குடி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஜிம்மன் மாமா இப்போ கூட உன் வாய் மட்டும்தான் இப்படி பேசுது. உன் மனசில் வேறு ஏதோ தானே நீ நினச்சிட்ருக்க. ஏய் அப்போல்லாம் நான் நினைக்கல. நீயே ஏதாவது உன் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிகிட்ருக்க. அது புரியுதா? இப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை? என்ன உன் பிரச்சனை? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ மீன் லவ் வித் யூ. ஏன் அது டேரெக்டாக சொன்னால் தான் உனக்கு புரியுமா? சொல்லு. டேரெக்டாக சொன்னால் தான் உனக்கு புரியுமா இல்லைன்னா உனக்கு புரியாதா? சொல்லு ஜிம்மன் மாமா. ஏய் சின்ன பொண்ணுடி நீ அந்த மாதிரி நடந்துக்கோ. தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத ஒயன். அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக போயிட்டு அவங்க கையை எடுத்து ஜிம்மன் நோஸ் அப்படியே பிஞ்ச் பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்களே ஒயிட் ஐஸோடு பார்க்குறாரு.
அப்போ கரெக்டாக தேங் வந்த உடனே, "டேய் என்னடா பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஜிம்னை விட்டு கொஞ்சம் எட்ட தள்ளி நின்றுட்டு, தேங்கன்னா எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு, என் ஜிம்மன் மாமாவை பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாரு, நீங்கள் தான் என்னன்னு கேட்டு சொல்லணும், சொல்லுங்கள். தேங் ஜிம்மனை பார்க்குறாரு. ஜிம்மன் உங்களையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. என்ன தேங்கன்னா கேட்டு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? சொல்கிறேம்மா. டேய் ஜிம்னா ஏன்டா இப்படி பண்ணுற? மாமாட்ட வந்து இப்போதைக்கு பதில் வராது. மாமா ஏதோ பேயை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. அங்கே பாருங்கள். நீங்கள் அப்புறமா எனக்கு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இப்படி டேஸ் போகுது. நீங்களும் ஜிம்மனை டேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஜிம்மனும் உங்களை எப்படியோ சமாளிச்சு அப்படி இப்படின்னு இருக்காரு. ஸோ ஒன் ஃபைன் நைட் உங்கள் அம்மா ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிட்டாங்க. நீங்கள் தான் நல்லா குளிச்சுட்டு ஒரு நல்ல டார்க் ரெட் ஹாஃப் சாரி வியர் பண்ணிவிட்டு ஹிப் செயின் போட்டுட்டு அழகாக உங்கள் ஃப்ரீ ஹேர் எடுத்து கிளச் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போட்டுட்டு நீங்கள் ஜிம்மன் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு கதவை திறந்து பார்த்தா ஜிம்மன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மன் மாமா என்ன பண்ணுற? ஜிம்மன் உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜிம்மன் சைடில் போயிட்டு நின்றுட்டு, என்னை பார்த்து பதில் சொல்லு ஜிம்மன் மாமா, அங்கே என்ன பார்த்துட்ருக்கேன், என்னை பார்த்து பதில் சொன்னால. அதெல்லாம் பார்க்க முடியாது, இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்கு கதவை திறந்துட்டு வந்தேன்? மாமா பாரு மாமா. என்னடி வேணும் உனக்கு? இப்போ என்ன வேணும்? உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாது உனக்கு, அப்படியே வந்துட்டேன். ஏன் மாமா ரூமுக்கு வர்றதுக்கு நான் ஏன் கதவை தட்டணும்? அதெல்லாம் என்னால் கதவை தட்ட முடியாது. இப்போ நீ பார்க்க போறியா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மனோட சின்ன பிடிச்சி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறாரு டாப் டு பாட்டம். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஒய்யனா இது எப்பா எப்படி ரெடியாகி வந்துருக்கா? ஆஃப் சாரி அந்த ஜிம்மிக்கு இப்படி இருக்காளே எப்பா. இதில் வேறு ஹிப் செயின் வேறு வேணும்னே பண்ணுறா. அந்த கண் இருக்கு பாரு அப்படின்னு ஜிம்மன் உங்களை ரசித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் ஜிம்மனை என்னன்னு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. மாமா நீ என்ன பார்க்க தான் சொன்னேன், அதுக்கு நீ இப்படியா பார்ப்ப? சாப்பிட்ற மாதிரி. ஜிம்மன் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து, நான் அப்போல்லாம் ஒன்றும் பார்க்கல. எதுக்கு இங்கே வந்தேன்? இப்போது எதுக்கு வந்தேன்னா உன்னை பார்க்க தான் வந்தேன். அதான் பார்த்துட்டல, கிளம்புடி. என்ன மாமா துரத்துறதுல இருக்க? ஜிம்மன் உங்களை பார்க்குறாரு. ஆமாம் எப்போ வந்தாலும் துரத்துறதுல இருக்கேன். அதான் பார்த்துட்டல, கிளம்புடி. அதெல்லாம் என்னால் கிளம்ப முடியாது, இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளார கிளம்ப சொல்கிறேன். இப்போ போறியா எங்கள் அக்காவை கூப்பிடவா? ஆஹா உங்கள் அக்காவை கூப்பிட்டா மட்டும் எனக்கு என்ன பயமா? என் கூப்பிடு. என்னடி ரொம்ப தைரியம்தான் போல் உனக்கு? ஆமாம் தைரியம்தான். ஏன்னா உங்கள் அக்காலாம் எவ்வளோ கூப்பிட்டாலும் இப்போ வரமாட்டாங்க. ஏண்டி ஏன் வரமாட்டாங்க? ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் ஃபங்க்ஷன்னு, அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போயிட்டாங்களே. அதான் மேடம் இப்படி ஆடிட்டுருக்கீங்க. இல்லைனா மட்டும் அப்படியே நீ கூப்பிட்டா நாங்கள் பயந்துருவோமா? போமாமா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்து அவர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. இப்போ எதுடி சாயிற? நீ ஒன்றும் சரியே இல்லடி, எழுந்துடுறி. அதெல்லாம் எழுந்திருக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். உனக்கு எது சொல்லனாலும் இப்படி சொல்லு. இப்போ எழுந்திரிக்க போறியா இல்லையா நீ? அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலை. நான் உன்னை எப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ சொன்னியா? ஏன் உன்னை பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னியா? ஏண்டி இங்கே நான் பிடிக்கும்னே சொல்ல, அதுக்குள்ளே ரொம்ப பிடிக்குமா? ஏதாவது கற்பனைக்கு நீயே போயிடாத ஒயன். தயவு செஞ்சு ஏஞ்சி கிளம்பு. என்ன நீ சின்ன பொண்ணு, உன்னெல்லாம் என்னால் அப்படி பார்க்க முடியாது, கிளம்பு. அதான் ஏன்னு கேட்குறேன், ஏன் பார்க்க முடியாது? உனக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை நான் அழகா இல்லையா? நீ அழகா இல்லைன்னா நான் சொல்லவே இல்லைடி. இப்போ எதுக்குடி இப்படி பேசுகிற? ஒயன் ப்ளீஸ், உனக்கு இப்போ இப்படி தான் தோணும், நீ சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜிம்மன் எழுந்திருக்கிறாரு. நீங்கள் ஜிம்மனை பார்த்து, ஏன் மாமா உனக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை, எத்தனை தாட்டி சொன்னாலும் நீ சின்ன பிள்ளை, உனக்கு புரியாதுடி, இப்போ புரியாது, உனக்கு போக போக தான் புரியும் எல்லாம். அதெல்லாம் எனக்கு புரியும் மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மன் முன்னாடி ஏஞ்சி நிற்கிறீங்க. எனக்கு புரியும், நீ ஏன் இப்படி சொல்கிற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதுதான் கேள்வி. நான் சின்ன பொண்ணா அதெல்லாம் இல்லை, எனக்கும் வயசாகிடுச்சு புரியுதா? நீ அப்படியே என்னை சின்ன பிள்ளையாவே ஒன்று பார்த்துட்ருக்காத அப்படின்னு முன்னாடி அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. ஜிம்மனும் பேக்கில் போயிட்டே, இப்போ எதிடி கிட்ட வர? நில்லு, என்ன கிட்ட வராதடி. இங்கே பாரு, ஒரே கேள்வி, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
ஜிமின் நீங்கள் முன்னாடி வர்றதுனால போயிட்டு பேக் வால்லே ஹிட் ஆகுறாரு. நீங்கள் ஜிமின் கிட்ட க்ளோஸாக போயிட்டு சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? ஒயன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி, எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் இதான் செட் ஆகாதுடி. அதான் ஏன் செட் ஆகாது எனக்கு சொல்லு. இவ்வளோ நேரம் என்னடி கதையாடி சொல்லிகிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, உனக்கு புரியாதாடி? புரியாதா? மாமா நீ என்ன காரணம் வேணால் சொல்லு, ஆனால் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு நீ வேணும், எனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஜிமின் கிட்ட க்ளோஸாக போகிறீங்க. இதுடி இப்போ க்ளோஸாக வர அப்படின்னு இல்லை, ஒயன் சொல்கிறத கேளு அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஜிமினோட நெக்கை ஹோல்ட் பண்ணி ஜிமினோட லிப்ஸில் உங்கள் லிப்ஸை அட்டாச் பண்ணுறீங்க. ஜிமின் இதை ஒயிட் ஐஸோடு பார்க்குறாரு. என்னடி பண்ணுற? மாமா ஏன் இப்படி பண்ணுற? ஒரு கிஸ் கூட நிம்மதியாக கொடுக்க விட மாட்டியா அப்படின்னு நீங்களும் உங்கள் லிப்ஸை ஜிமின் லிப்ஸ்லேருந்து எடுத்துடுறீங்க. ஏன் மாமா, உனக்காக தானே இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்தேன், நீ என்னடா இப்படி பண்ணுற? ஒரு கிஸ் கூட நிம்மதியாக கொடுக்க விட மாட்டியா? நீ தான் கொடுக்கல, நான் கொடுக்கறதையாவது வாங்கிக்கலாம்ல. ஒயன் வேணாம், சொல்கிறது கேளு, நீ வேறு எதுக்கோ ட்ரை பண்ணுற, அதெல்லாம் இங்கே நடக்காது, கொஞ்சம் கிளம்புறியா? கிளம்ப மாட்டேன் மாமா, என்ன பண்ணுவ? ஒயன் வேணாம், சொல்கிறது கேளு, போ. நீங்கள் ஜிமின் சொல்கிறது காதலே வாங்காமல் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு உங்கள் 2 பேரோட ஹார்ட் பிரீத்தும் உங்கள் 2 பேரால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்ட க்ளோஸாக போயிட்டு திரும்பவும் அவரை கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் இந்த தாட்டி அப்போஸ் பண்ணாமல் உங்கள் கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் கழித்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. என்ன மாமா, எப்பயும் கிஸ் பண்ணாதாடி தள்ளி போடி அப்படின்னு சொல்லுவேன், இப்போ என்ன கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜிமினோட ஷோல்டரில் உங்கள் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட க்ளோஸாக போயிட்டு அவரோட கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து இதோட முடிச்சுக்கலாம், கிளம்பு, இதுக்கு மேலே இங்கே நிற்காத. முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? நான் இங்கே தான் நிற்பேன், தயவு செஞ்சு கிளம்புடி ப்ளீஸ், இதுக்கு மேலே வேணாம், முடிச்சுக்கலாம், வேணாம் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் ஜிமின் ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணுறீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், என்னடி நானும் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு ஜிமின் உங்களை வாழை லாக் பண்ணி நானும் எவ்வளோ தாண்டி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறது, சொன்னால் புரியாதா? நான் தான் கிளம்புன்றேன்ல, சொன்னால் போயிடணும், அதை விட்டு இப்படி பண்ணால் முடியலடி, என்னால் முடியல அப்படின்னு ஜிமின் உங்களை கிஸ் பண்ணுறாரு. பட் அவர் கிஸ் பண்ணுறாருன்றதை விட உங்களை சாப்பிட்டுட்ருக்காரு. மாமா, ஜிமின் மாமா, மாமா விடு மாமா, இவ்வளோ நேரம் என் கூட விளாட்னல்ல, வாங்கடி அப்படின்னு ஜிமின் உங்களை ஆஷாக கிஸ் பண்ணுறாரு. மாமா ப்ளீஸ் விடு மாமா, வலிக்குது. சும்மா ரெண்டு, இவ்வளோ நேரம் நீ பண்ணதெல்லாம் நான் பொறுத்துட்டு இல்லை, சும்மா ரெடி அப்படின்னு ஜிமின் உங்களை நிற்க ஹோல்ட் பண்ணி அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜிமின் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு. மாமா என்ன பண்ணுற, விடு மாமா. கம்முனர் என்ன, கம்முனர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போடுறாரு. மாமா என்ன பண்ணுற? இவ்வளோ நேரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னு கேட்டா, மாமா அது ஏதோ விளையாட்டுத்தனமாக உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக பண்ண, வேணாம் மாமா, இப்போ எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ நேரம் என்னை டீஸ் பண்ணும்போதெல்லாம் பயமா இல்லையா? இப்போ தான் உனக்கு பயமாக இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது இண்டி, நான் பாட்டுன்னு எங்கேயோ கம்மனி என் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன், அதை விட்டு என்னை அப்படியே மூடைத்தி விட்டு இப்போது பயமாக இருக்குண்ணா ஒன்று விட்டுருணுமா? மாமா அது ஏதோ விளையாட்டுக்கு ஒன்று பண்ணிட்டேன் மாமா, ப்ளீஸ் விட்டுரு. முடியாதுடி, முடியாது, நீ பட்டுன்னு வருவ, கிஸ் பண்ணுவ, அப்படியே நான் உன்னை விட்டு போயிடணுமா? நானும் எவ்வளோ தாண்டி நடிக்கிறது உன்னை பிடிக்காத மாதிரி? பிடிக்கும்டி, எனக்கு உன்னை பிடிக்கும். நான் சின்ன வயசில் அப்படியே சின்ன பிள்ளையாக பார்த்தது, இப்போது இப்படி வளர்ந்துட்ட. அன்றைக்கி பார்த்தனே உன்னை ஊர்லேருந்து வந்தப்பயே ஃபஸ்ட் டைம், அப்பயே விழுந்துட்டேன்டி. இப்படி எவ்வளோ அழகாக வளர்ந்து இப்படி நிற்கிற பெரிய பொண்ணாக உன்னை பார்க்குறதுல எப்படி இருந்த தெரியுமா? அவ்வளோ அழகாக இருந்தடி, நீ அவ்வளோ அழகாக இருந்த. நம்ம சின்ன பிள்ளையில பார்த்த ஒயனா இது அப்படி தோணுச்சுடி, இவ்வளோ அழகாக இருந்த அன்றைக்கி பார்க்கும்போது. அதுலேயும் அது என்னடி, எந்த நேரமும் அந்த ஹாஃப் சாரி கட்டிட்டு அந்த இடுப்பில் அப்படியே அந்த ஹிப் செயின் தொங்குது, எந்த நேரமும்
அப்படின்ட்டு ஜிம்மின் உங்கள் ஹிப் செயினை பிடிச்சி இழுக்கிறாரு. அவரோட கோல்ட் பேர் ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்பில் பட்டவுடனே உங்களுக்கு சில்லுன்னு இருக்குது. மாமா ஒரு மாதிரி இருக்குது. ஏய், டீஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி இல்லையா? அப்படி ரெடி அந்த கண்ணு இருக்கே கண்ணு. நானும் சின்ன பிள்ளையாச்சே வேணான்னு பார்த்தா நீ என்னடி சின்ன பொண்ணை பண்ணுற காரியமாக பண்ணுற அப்படின்னு ஜிம்மன் பெட்டில் உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. ஸோ உங்களால் நகரவே முடியல. ஏன்னா ஜிம்மன் 2 ஹேண்டையும் 2 சைடும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவில் உங்களை வச்சுருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. என்னடி என்ன பார்க்குற அப்படின்னு ஜிம்மன் உங்கள் ஹாஃப் சாரியோட முந்தானையை கழட்டி அப்படியே வீசுறாரு. மாமா ப்ளீஸ் மாமா, நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அது முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு ஜிம்மன் போயிட்டு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ட்ரிங்க்ஸ் தான் இருக்குது. ஜிம்மன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதை ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பெட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே அந்த ட்ரிங்க்கை சிப் பண்ணிகிட்டே அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் ப்ளவுஸ் ப்ளஸ் ஸ்கர்ட்டோடு இருக்கீங்க. இங்கே பார், நான் 10 எண்ட வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ளார இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜிம்மனை ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறீங்க. சொல்கிறது புரிஞ்சுதா அப்படின்னு ஜிம்மன் கேட்கவும் நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. ஏஞ்சி பொறுமையாக வந்து ஜிம்மன் முன்னாடி நிற்கிறீங்க. மாமா கோச்சிக்கிட்டியா? ப்ளீஸ் என்னை பாரு மாமா, கோச்சிக்கிட்டியா? ஜிம்மன் உங்களை பார்த்து ஒயன் உனக்கு திரும்பியும் சொல்கிறேன், 10 எண்ணுவேன், அதுக்குள்ளார இந்த ரூமை விட்டு வெளில போயிரு, இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் பாரு மாமா, நான் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன். அதை நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது. 10 ப்ளீஸ் மாமா இங்கே பாரு. 9 8 7 6 5 நீங்கள் அங்கேயே நின்று ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. ஏய், நான் என்ன சொன்னேன்? சீக்கிரம் போடின்னு. ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? ஒயன், உனக்கு இருக்கிற கடைசி சான்ஸு தான். சீக்கிரமாக வெளியில் போயிட்டேன்னா உனக்கு நல்லது. 5 4 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக டோர்கிட்ட போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. 3 2 1 அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ரூமை விட்டு வெளியில் காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ளார ஜிம்மனை உங்களை பிடிச்சி இழுத்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் ஜிம்மனே டோ ஐஸால் பார்க்குறீங்க. ஏய், நான் தான் சொன்னேன்ல 10 எண்டதுக்குள்ளார போயிடுன்னு, உனக்கு கொடுத்த சான்ஸ் அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லி ஜிம்மன் உங்களை ஃபாஸ்ட்டாக பெட்டில் தள்ளுறாரு. ஜிம்மன் உங்கள் ப்ளவுஸை அன்லாக் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ வெறும் இன்னஸோடு இருக்கீங்க. மாமா என்னடி? ஜிம்மன் மாமா ஐ லவ் யூ. ஜிம்மன் அதை கேட்டவொடனே உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ டூ ஒயன், ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஜிம்மன் உங்களை ஆஷா கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களால் ப்ரீத் பண்ண முடியல. நீங்கள் ஜிம்மன் ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. மாமா மாமா ப்ரீத் பண்ண முடியல மாமா, மூச்சு விட முடியல மாமா. ஜிம்மன் கிஸ் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் ஸ்டாண்ட் எடுத்து உங்கள் ஹேர் பின்னாடி டக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை அப்படியே ரப் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. ஸோ இப்படி அந்த நைட் அவ்வளோ லவ்வபுளாக போகுது. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா போகணுன்னு யோசித்தேன். பட் இதுவே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்துட்ருக்கோம். அண்டு இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு எங்கள் சுச்சுவேஷனும் இல்லை. ஆல்ரெடி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, டிஸ்டர்பன்சஸ்லாம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்கடா. அப்போ தானே எனக்கும் தெரியும். ஸோ நம்ம ஒன் ஷாட் நல்லா போடுறோம், ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி ஏதாவது சொல்லிட்டு போங்கடா. இம்ப்ரூவ் பண்ணோன்னா கூட சொல்லுங்கடா, நான் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். அண்ட் மறக்காமல் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால ரீச் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. அண்டு நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் நீங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும். நான் உங்கள் ரூபி. நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.